الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. இணைப்புக்குரிய மாணவிகளே மற்றும் இணைப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா நமக்கு தொடர்ச்சியாக மன்ஹஜு ஸலஃபுடைய பாடங்களை படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றார். இந்த பாடத்தில் ஆவலாக மற்றும் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த மன்ஹஜுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த தருணத்துல இந்த அமர்வில் நாம் கலந்து கொள்கின்றோம். நான் போன அமர்வில் கணித்து கூறிய மாணவ மாணவிகளை, மன்ஹஜு ஸலஃப் என்றால் என்ன என்ற அகராதியில் நாம் பார்த்தோம். மன்ஹஜ் என்றால் என்ன, இதற்கு என்ன ஆதாரம் குர்ஆன்ல வந்திருக்கு, அதே போல ஹதீஸ்கள்ல என்ன வந்திருக்கு, மின்ஹாஜுன் நுபுவா அலா கிலாஃபத்தி மின்ஹாஜின் நுபுவா என்ற அந்த ஹதீஸ் பார்த்தோம். பிறகு மன்ஹஜு ஸலஃப் என்ற வார்த்தை எதை குறிப்பிடுகின்றது என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். ஸலஃப் என்ற வார்த்தை அகராதியில என்ன சொல்லப்படுகின்றது, ஹதீஸ்களில் என்ன வந்திருக்கின்றது என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். இன்று அதன் தொடர்பான இரண்டாவது அமர்வில் இருக்கிறோம். இன்று சில முக்கியமான ஆதாரங்களை நாம் பார்த்தோம். எந்த ஆதாரத்தை கொண்டு மன்ஹஜு ஸலஃபை பின்பற்றுவது என்பது எவ்வளவு அவசியமானதை நாம் அறிந்து கொள்வோம். இங்கு அநேகமாக முதல் பாடத்துல சில தாள்கள் நாம் படித்திருந்தோம், சில பாடங்களை நாம் படித்திருந்தோம். அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்து அடுத்ததாக இருக்கக்கூடிய சில அடுத்த பாடங்களை நாம் பார்க்கலாம். அதில் நாம் கடைசியாக நாம் பார்த்தது 4வது பக்கத்தில் இருக்கக்கூடிய அநேகமாக முன்னோர் பற்றி குறிப்பு குர்ஆனில், ஸலஃபை பற்றிய குர்ஆனில் என்னென்ன குறிப்புகள் வந்திருக்கு. இப்போ முதல் சூரத்து லுக்மானுடைய 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கு சொல்லும் பொழுது ஒத்தபி சபீல மன் அனாப இலை, ஒத்தபி சபீல மன் அனாப இலை, என்னிடம் பாவ மன்னிப்புக்காக திரும்பி வரும் ஒருவரின் வழியை பின்பற்றுங்கள், வழியை பின்பற்றுங்கள். அப்போ பாவ மன்னிப்பை தேடக்கூடிய வழியை பின்பற்றும். இதை யார் பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்கள்? அதனுடைய தஃப்சீர்ல இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் வசனம் என்னிடம் பாவ மன்னிப்புக்காக திரும்பி வரும் ஒருவரின் வழியை பின்பற்றுங்கள் என்ற இந்த வசனத்திற்கு யார் அது பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்கள்? சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ்விடம் மனமிறங்கி திரும்பியவர்கள் இருந்தனர். ஆகவே அவர்களின் வழியை பின்பற்ற வேண்டும். அவர்களின் கருத்துகளும் நம்பிக்கைகளும் அவர்களின் மிகப்பெரிய வழிகளில் அடங்கும். அவர்கள் அல்லாஹ்விடம் மனமிறங்கி திரும்பியவர்கள் என்பதற்கான ஆதாரம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேர்வழியை காட்டியுள்ளார் என்பதே 7வது மோக்கின் இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹுடைய புத்தகம் 7வது மோக்கின்ல 4வது வால்யூம்ல 10வது சஃபால பக்கத்துல பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ இந்த வசனத்துடைய ஷரா இப்ப இங்க நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம்? ஸலஃபு ஸாலிஹீன்கள் இதற்கு முன்னால் இந்த வசனத்தை தெரியப்படுத்தியவர்கள் யார்? இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹுடைய புத்தகத்தை நம்ம போகும்பொழுது அவங்களிடம் யார் கேட்டார்? அவரிடம் தன்னுடைய ஆசிரியரிடம் கேட்டார். இப்படி என்று நமக்கு சஹாபாக்கள் சொன்ன, தபீஈன்கள் சொன்ன அந்த விளக்க உரை நமக்கு கிடைக்கும்.
இங்கு சபீல மன் அனாப இலை என்று வரக்கூடிய விஷயத்துல சஹாபாக்களை குறிப்பிடுது. அடுத்ததாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்று போற்றப்பட்ட இமாம், அவருடைய காலத்துல அல்லாஹ் அக்பர் சுன்னா உடைய விஷயத்துல குறிப்பாக குர்ஆன் குர்ஆன் படைப்பினம் என்று சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை நிர்பந்திக்கப்பட்ட நிலையில ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அங்கு கொலை செய்யப்படுவார்கள். அந்த காலத்துல இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மிகவும் தெளிவாக கொள்கையில் இருந்து அவர்களுக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டது இமாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. இவங்க தெரியப்படுத்துறாங்க, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கிடையே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, எங்களுக்கிடையே என்றால் இந்த நாய் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ அடிப்படை கொள்கை என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் இருந்த நிலையில் இருப்பதை பற்றி பிடித்துக் கொள்வது. சஹாபாக்கள் இருந்த தோழர்கள் இருந்த நிலையில்தான் இருப்பதை பற்றி அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்களை பின்பற்றுவதும் மற்றும் பிதாத் புதுமையை விட்டு விடுவதும் என்று இங்கு சொல்லப்பட்டது. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய உசூல் அடிப்படையில் ஒன்று என்ன? இத்திபாஉ அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தர்கில் பிதா, அவர்களை பின்பற்றுவதும் பிதாத்தை புதிதான விஷயங்களிலிருந்து விலகி இருப்பதும் என்று இங்கு நமக்கு தெரியப்படுத்துறாங்க. புத்தகம் ஷர்ஹு உசூல் இஅ்திகாத் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ, இமாம் அல்-லாலகாயி ரஹிமஹுல்லாஹ் உடைய புத்தகம். மிக பழமையான புத்தகங்களும் மிகவும் அது ஆதாரபூர்வமான புத்தகம் அகீதாவுடைய கொள்கை ரீதியான விஷயத்தில். அதற்கு பிறகு இமாம் அவுசாஇ ரஹிமஹுல்லாஹ், நிதானமாக இருக்கா வேகமாக இருக்கா? சரி. இமாம் அல் அவுசாஇ ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிகப்பெரிய ஒரு அறிஞர்கள். எந்த அளவுக்குன்னா 4 மதஹப் விட்டுனா 5வது இவங்களுடைய இது வந்திருக்கும். அந்த அளவுக்கு மிகவும் பிரபல்யமான ஒரு அறிஞர் இமாம் அல் அவுசாஇ ரஹிமஹுல்லாஹ். இவங்களுடைய கூற்று அலைக இந்த புத்தக பக்கத்துல இருக்கு பாருங்க. போன வாரத்தில் அனுப்பப்பட்ட அந்த பேஜ்ல நமக்கு 4வது பேஜ்ல இருக்கு. லாஸ்ட் பேஜ்ல நமக்கு அதற்கு முன்னாடி قال الإمام الأوزاعي رحمه الله عليك بآثاري من سلف وإن رفضك الناس وإياك وآراء الرجال وإن زخرفوه لك بالقول فإن الأمر ينجلي وأنت على طريق مستقيم وهم أصحاب رسول الله صلى الله عليه وسلم الذين اختارهم الله لصحبة نبيهم ووصفهم الله تعالى قال محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم. ஏழாமல் முவக்தின்ல இந்த பக்கத்துல இருக்கு. என்ன சொல்ல கூறுகின்றார்கள் இமாம் அவுசாஇ ரஹிமஹுல்லாஹ்? முன்னோர்கள் சலஃப் சென்ற வழிகளை பிடித்துக்கொள். மக்கள் உன்னை நிராகரித்தாலும் கவலைப்படாதே. மனிதர்களின் கருத்துகளில் இருந்து விலகி இரு. அவர்கள் தங்கள் வார்த்தைகளால் அதை அலங்கரித்தாலும் கூட. வார்த்தைகளால் பாக்குறோமே இல்லையா? வார்த்தைகள் மாயாஜாலத்துல என்ன செய்யறாங்க? எல்லாருமே விழுந்துடுறாங்க. குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்றாரு, குர்ஆன் ஹதீஸ் தான் பேசுறாரு. எல்லா வழிகேட்ட கூட்டங்கள் வந்தது ஆரம்பிச்சதே குர்ஆன் ஹதீஸ் தான். யாருமே நான் வழிகேட்ட விஷயத்துல கொண்டு வர என்று யாருமே சொல்ல மாட்டாங்க. நமக்கு அவ்வளவு புரியும். ஆனா இந்த வார்த்தை குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள் புரியாத விஷயத்தை, தானாக புதிதான ஒரு விஷயத்தை அழகுபடுத்தி அதை மழுப்பி அல்லது சாயத்தை பூசி என்ன செய்யறாங்க? அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு மனிதர்களின் கருத்துகளில் இருந்து விலகியிரு. அவர்கள் தங்கள் வார்த்தைகளால் அதை அலங்கரித்தாலும் கூட நிச்சயமாக விஷயம் தெளிவாகும் போது நீ நேரான பாதையில் இருப்பாய். பாருங்க எவ்வளவு. விஷயம் வெளியாக முழுமையாக தெரியும் பொழுது, தெளிவாகும் பொழுது நீ நேரான வழி பாதையில் இருப்பாய். எப்பொழுது? சஹாபாக்குடைய வழிமுறையை நீ எடுத்துக்கொண்டே என்றால். அவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள். யார் அந்த சலஃபு? தோழர். அலைக பி ஸலஃப் பி ஆசாரி ஸலஃப் என்று கூறினார்களே, அதை பற்றி விளக்கும் பொழுது ஓம் அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தனது நபியின்
தோழத்துவத்திற்காக அவர்களை தேர்ந்தெடுத்தான். அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார், முஹம்மது அல்லாஹ்வின் தூதர், அவருடன் இருப்பவர்கள் காபிரிடம் கடுமையானவர்கள், தங்களுக்குள் இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். சூரத்துல் ஃபத்ஹுடைய இந்த வசனத்தை அங்கு ஓதி காண்பித்தாங்க இமாம் அல்-அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ். இதுவும் என்ன, நமக்கு சலஃபுடைய வழிமுறையுடைய முக்கியத்துவம், பின்பற்றக்கூடிய முக்கியத்துவத்தை நமக்கு தெரியப்படுது. அடுத்ததாக ஹதீஸ், இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஹதீஸ், மிக பிரபல்யமான அந்த ஹதீஸ். புகாரியில் வரக்கூடிய ஹா என்று வரக்கூடிய இந்த வார்த்தை என்ன, புகாரிக்கு குறிப்பிடும். ஹா என்று வரும்பொழுது, மீம் என்று வரும்பொழுது முஸ்லிமுக்கு வரும். டால் என்று வருந்தால் தாவூதுக்கு வரும். சா என்று வரும் பொழுது திர்மிதிக்கு வரும். நாம் அலீஃப் என்று வரும் பொழுது அதற்கு முஸ்னத் அஹ்மதுக்கு வரக்கூடியதாக இருக்கும், அல்லது முஸ்னத் அஹ்மது என்றே வரும். அங்கு இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, கைரு உம்மதி பர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். இன்னொரு ஹதீஸ்கள்ல கைருல் குரூனி பர்னி, தலைமுறையில் சிறந்த தலைமுறை என்பது என்னுடைய தலைமுறை. கர்னோன் என்று பார்க்கும் பொழுது அது செஞ்சுரிஸ்க்கு சொல்லப்படும், தலைமுறைக்கு சொல்லப்படும். அதே சில வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் வருது. கர்ன் என்ற வார்த்தை குறிப்பாக ஒரு கோத்திரத்திற்கும் சொல்லப்படும். ஓய்சல் கர்ணியுடைய கோத்திரம், அவங்களுடைய பரம்பரை. அதே போல அல் கர்ன் என்று சொல்லும் பொழுது கொம்புக்கும் சொல்லப்படும், கொம்புக்கும் சொல்லப்படும். ஹதீஸ்களில் வந்திருக்கு, சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொழாதீர்கள், ஏனென்றால் அந்த நேரத்தில் ஷைத்தான் தன்னுடைய கொம்பு அந்த சூரியன் உதயமாகக்கூடிய இடத்துல வந்து என்ன செய்கின்றான், வைக்கின்றான் என்ற ஹதீஸ் வருது. இங்கு தலைமுறை, கர்ணி என்ற வார்த்தை என்ன, தலைமுறை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தில் சிறந்தவர்கள் என் காலத்தவர்கள் சஹாபா, பின்னர் அவர்களை அடுத்த வருவோர் தாபிஈன், பின்னர் அவர்களை அடுத்த வருவோர் என்று இங்கு சொல்லப்பட்டது. இங்கு இந்த ஹதீஸும் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது, சிறந்த தலைமுறை சஹாபாக்களுடைய தலைமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்களால் பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து அம்சங்களின் வகையாக அல்லாஹ் தஆலா இறக்கி சட்டங்களை அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு நிலைநாட்டினார். புகாரில் வரக்கூடிய மனாகிப்ல வரக்கூடிய மனாகிபு சஹாபாவுடைய இந்த பாப்ல வந்து தெரியப்படுது ஃபதாயில் சஹாபா. சரி, இதை தவிர நமக்கு ஆதாரங்கள் நாம பார்க்கும் பொழுது இன்று நாம அனுப்பிய அந்த பிடிஎஃப்ல பாருங்க ஆதாரங்கள். சூரத்து தௌபாவுடைய 119வது சூரத்து தௌபாவுடைய 119வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டோர்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்கள் இருங்கள். இப்போ இந்த உண்மையாளர்கள் என்று வரக்கூடிய தஃப்சீர் மஅஸ் ஸாதிகீன் என்று வருது. அது யார் ஸாதிகீன்? அதனுடைய தஃப்சீர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தஃப்சீர், யாருக்கு மஅஸ் ஸாதிகீன்? மா முஹம்மதின் வ அஸ்ஹாபிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடனும் அவர்களுடைய தோழர்களும் என்று தஃப்சீர். பாருங்க, அந்த யார் உண்மையாளர்கள் எப்படி தெரியும்? அடுத்ததாக அந்த ஹதீஸ், அந்த வசனத்தை புரிந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து நேரடியாக எடுத்த சஹாபி அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத், அறிஞர்களில் பெரிய ஒரு அறிஞர் சஹாபாக்களுடைய மத்தியில். அப்துல்லாஹ் பின் உமர் அடுத்ததாக கூறுகின்றார்கள், அந்நபியு வஸ்ஹாபுஹு, இது யார்? மாசாதிகீன், உண்மையாளர்கள். இது யாரு? நபியும் தூதரும், வஸ்ஹாபுஹு அவர்களுடைய தோழர்களும். இந்த கூற்று இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீர்ல இந்த வசனம் சூரத்து தௌபாவுடைய 119வது வசனத்துடைய விளக்க உரையில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது ஒன்று. நிறைய ஆதாரங்கள் இப்போ வசனங்கள்ல நம்ம பார்ப்போம். அடுத்ததாக சூரத்து தௌபாவுடைய 100வது வசனம். இங்குதான் நமக்கு சஹாபாக்களுடைய வழிமுறையின் முக்கியத்துவம் நமக்கு தெரிய வருகின்றது. கணித்துக்குரிய சகோதரிகள், والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان. பாருங்க, அல்லாஹ் அக்பர், எவ்வளவு அழகாக அல்லாஹ் தஆலா புட்டு வைக்கிறார். السابقون الأولون من المهاجرين والأنصار, பெயரை சொல்லி அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறார். 2 பேர், இந்த 2 மக்களை இங்கு இவங்களுடைய என்ன செய்யல, இவங்களை போல என்று சொல்லல, பெயரே அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சிட்டு அன்கண்டிஷனல் இவங்களுக்கு சொல்லப்பட்டது.
பெயருடன் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், பதிவு செஞ்சிருக்கான். என்ன? அல் முஹாஜிர், அல் அன்சார். வேற எந்த ஒரு சிந்தனை வராது. முஹாஜிர் எந்த முஹாஜிர்லாம் வராது. அன்சார் என்றால் எந்த அன்சார்லாம் வராது. எல்லாருக்கும் நமக்கு தெரிய வரும். மதீனாவாசிகள் ஹவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் முஃமின்களாக ஆகி, முஹாஜிர் வந்தவர்கள் தன்னுடைய அனைத்தையும் அவர்கள் தியாகம் செய்துவிட்டு அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு மதீனாவுக்கு வந்தவர்களுக்கு உதவி செய்தவர்கள் அன்சார்கள், வந்தவர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்கள் முஹாஜிர்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்ப பெயரை சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், இங்க பதிவு செய்யறான். அவங்களுடைய அமல்கள், அந்த அமலின் அடிப்படையில் அல்லாஹ் அவங்களுக்கு பெயரை சூட்டுகின்றான், அல் முஹாஜிரும் வல் அன்சார். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது என்ன செய்யறான், வல்லதீன தபஊஹும் இஹ்சான், மற்றும் யார் இவர்களை நன்மையான நன்மையான விஷயத்தில் அழகான முறையாக இவர்களை பின்பற்றினார்களோ. அப்ப ரெண்டாவது வர இந்த மூன்றாவது நிலையில் என்ன கண்டிஷன் இருக்கு. இதுக்கு முன்னால் அன்கண்டிஷனல், கண்டிஷனே கிடையாது. அவங்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சான், இவங்களை இவங்களும் இவர்களை நன்மையான விஷயத்தில் பின்பற்றக்கூடியவர்கள். இப்ப நன்மையான விஷயங்கள் என்ன அர்த்தம், மனிதன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் விடுறது கிடையாது, முழுமையாக எடுத்துக்கொண்டு அவர்களை பின்பற்றுவது. எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன், இது எனக்கு கொஞ்சம் புரியல, இதை விடுறேன், இப்படிலாம் இல்லை. முழுமையாக அக்மல் இத்திபாஉல் கமல், முழுமையாக இவர்களை பின்பற்றினால்தான் எஹ்சானுடைய நிலையில இருக்கு. அப்பொழுதுதான் என்ன, ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு. இவங்களுக்கு புரியுதா வாலிமத் மாணவிகள்? பெயர் சொல்லி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான், முஹாஜிர் அன்சார். அதுக்கு பிறகு இவங்களுக்கு கண்டிஷனே இல்லை, கண்டிஷனே கிடையாது. அதுக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு தான் கண்டிஷன். இவங்களை போல இவர்களை பின்பற்றக்கூடிய விஷயத்துல என்ன, நன்மையான விஷயத்துல. நன்மையான விஷயத்தில்னா முழுமையாக சிறந்த வடிவத்தில் எக்ஸல் லெவல்ல பின்பற்றக்கூடியவர்களுக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன நன்மாராயம், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. இங்கு சஹாபாக்களுக்கு என்ன செய்யல, அல்லாஹ் தஆலா நிபந்தனை நீக்கல. சஹாபாக்களே பெயரை சூட்டி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கான் இந்த வசனத்துல. இந்த வசனத்திற்கு முன்னால் 99வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, சாரி இது சூரத் தௌபாவுடைய 119வது வசனம் முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது, அதுல அல்லாஹ் தஆலா ஒரு பொதுவாக சொல்லியிருக்கான், கூனு மா சாதிகீன் என்று சொல்லியிருக்கான், நல்லோர்களும் ஆகிவிடுங்க என்று பொதுவாக சொல்லியிருக்கான். இதுல பெயர் சூட்டி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், பதிவு செஞ்சிருக்கிறான், முஹாஜிர் அன்சார் என்று. அப்போ நமக்கு கண்டிஷன் என்ன, சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர்கள் தாபிஈன், தபே தாபிஈன், ஐம்மா, நாம வரை கியாமத் நாள் வரை வரக்கூடியவர்களுக்கு கண்டிஷன் என்ன, கண்டிஷன் அவர்களை நல்ல முறையாக பின்பற்றணும், முழுமையாக பின்பற்றணும். அவர்கள் எப்படி குர்ஆனை புரிந்தார்களோ அப்படி புரியணும், எப்படி ஹதீசுகளை எடுத்துக்கொண்டார்களோ அப்படி எடுத்துக்கொள்ளும். அவங்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது அதன் பிரகாரம் தான் நம்ம எடுத்துக்கொள்ளும். அதுதான் அழகான முறையில் பின்பற்றக்கூடிய விஷயம். சரி, இது இரண்டாவது முடிவு. மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது, இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சதா? முஹாஜிர் அன்சார் என்றாலே கிடைச்சதா இல்லையா? அவங்களுக்கு பொதுவான ஒரு பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் ரிதா கிடைச்சது. அவர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் வெற்றியாளர்கள் என்றும் அவர்களுக்கு போற்றப்பட்டது. இதெல்லாம் என்ன, பெயர் சொல்லி சஹாபாக்கள் என்ற பெயர் சொல்லி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இவங்களுக்கு என்ன கண்டிஷன்லாம் இல்லை, இப்படி இருந்தா இப்படி. பெயரே அவங்களுடைய அவங்க செய்த அமல்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பெயர் சூட்டி விட்டார், முஹாஜிர் அன்சார், இவர்கள் சொர்க்கவாசிகள். இவங்களுக்கு நான் என்னுடைய பொருத்தத்தை நான் கொடுத்து விட்டேன். பிறகு வரக்கூடியவர்கள் தான் என்ன, வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், மற்றும் யார் அவர்களை அழகான முறையில் பின்பற்றுகின்றார்கள். இஹ்சான் நம்ம பார்த்தோம், எக்ஸல் லெவல்ல செய்யக்கூடிய விஷயத்திற்கு சொல்லப்படும் அழகான நிறைவான இஹ்லாஸா முறையில செய்யக்கூடிய விஷயங்கள். சரி, அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது சூரத்துல் பக்ராவுடைய 137 137 فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا. فَإِنْ آمَنُوا, இங்க பாருங்க கண்டிஷன் கொடுத்திருக்கான் அல்லாஹ். இதுக்கு முன்னால் பொதுவாக சொல்லப்பட்டது மாசாதிகின், பிறகு வசனத்துல குறிப்பாக பெயர் சொல்லி சொல்லப்பட்டது முஹாஜிர் அன்சார்.
அடுத்ததாக என்ன செய்யப்பட்டது? அவங்களுடைய அகீதாவும் அவங்களுடைய ஈமானும் என்ன, நீங்க உங்களுடைய ஈமான் அவர்களுடைய ஈமான் போல இருந்தா நீங்க வெற்றியாளர், இல்ல வழிகேடுல தான். பாருங்க, ஈமானுடைய நிலையிலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், நீங்க பின்பற்றக்கூடிய அமல்கள் மட்டும் கிடையாது, கொள்கை ரீதியான விஷயம், ஈமான் ரீதியான விஷயங்கள். لا 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 خلي الصغار ما في شيء. لا لا كمل. نعم فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا. இங்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுது என்னன்னு, ஆகவே நீங்கள் ஈமான் கொள்வதை போன்று அவர்களும் ஈமான் கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழியில் பெற்று விடுவார்கள். நீங்கள் ஈமான் கொண்டது என்று சொல்லும் பொழுது நீங்கள் யார்? அந்த நேரத்துல சஹாபாக்கள் தான் அல்லாஹ் தஆலா இதுவும் சுப்ஹானல்லாஹ் அகீதா ஈமானையும் குறிப்பிடுகின்றான், அமல் மட்டும் இல்ல, உன்னுடைய ஈமானும் எப்படி எடுத்துக்காட்டாக அவங்களுடைய ஈமான் அவங்களுடைய அகீதா எப்படி இருந்தது, அல்லாஹ் தஆலா அர்ஷில் இருக்கின்றானா என்ற விஷயத்துல அவங்களுடைய கொள்கை என்ன இருந்தது? நாம் அரிசியில் இருக்கின்றோம். அதே போலதான் எங்களுடையது இருந்தால்தான் நாம ஈமானியர்கள் உண்மையான. அல்லாஹ் தஆலா அதே போன்று ஒவ்வொரு வானத்திலும் முதல் வானத்திலும் ஒவ்வொரு இரவிலும் முதல் வானத்தில் அவன் இறங்குகின்றான் என்ற முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்ல அவங்க எப்படி எடுத்துக்கொண்டதை ஈமான் கொண்டாங்க? அப்படி ஈமான் கொண்டாதான் நம்முடைய ஈமானு அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியால் படைக்கப்பட்டாரா? அவங்க என்ன ஈமான் கொண்டிருந்தாங்களோ அதே ஈமான் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறைமுகமான கல்வியம் இருந்ததா? எப்படி அவங்க ஈமான் கொண்டார்களோ அப்படி ஈமான் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அவர்கள் நமக்கு உதவி செய்வார்களா? இந்த கேள்விக்கு பதில் அவர்கள் என்ன ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அதை, அப்பொழுதுதான் நம்முடைய அகீதாவும் நம்முடைய ஈமானும் சரி. விஷயம் புரிஞ்சுதா கண்ணியத்துக்குரிய மாணவர்களே? இங்கு எல்லா விஷயத்திலும், கபருடைய விஷயத்தில் மனிதன் வஃபாத்திற்கு பிறகு அவன் கபருடைய அந்த மன்னரை வாழ்க்கையில கேள்விகள் கேட்கப்படும், முன்கர் நக்கீர் வருவார்கள். இந்த விஷயத்துல அவர்கள் என்ன ஈமான் கொண்டிருந்தார்கள் அதே போல ஈமான் கொண்டால் அல்லாஹ் குறிப்பிடுங்க, நீங்கள் ஈமான் கொண்டது போல அவர்கள் ஈமான் கொண்டார் என்றா அவர்கள் ஹிதாயத்தில் இருக்கிறாங்க. இதை விட்டு வேறு ஒரு வழியை பிடித்தார்கள் என்றால் இவர்கள் பிளவுகளில் இருக்கிறாங்க, டீவியேஷன், இவங்க பிளவுகளில் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் தெரியப்படுத்தி விட்டாங்க. அப்போ முதல்ல பொது, பிறகு பெயர் சூட்டி சொல்லப்பட்டது அவர்களை அமல் பின்பற்றுங்க முழுமையாக. அடுத்ததாக உன்னுடைய கொள்கை அவர்களுடைய கொள்கை போல இருக்கணும், உன்னுடைய ஈமான் அவருடைய ஈமானை போல இருந்தாதான் நீங்க நேர்வழி பெற்றீங்க. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். மக்கள் சில இதெல்லாம் அவசியமா, குர்ஆன் ஹதீஸ் தான் போதுமே, இது என்ன புதுசா இருக்கு சலஃபி என்று, இது என்ன சலஃபி என்று, என்னது சலஃபியா செல்ஃபி எடுக்கிறதா, இப்படி என்றா என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அக்பர். அறியாமை காரணத்தினால கொச்சைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களை அவர்களை விட்டோம்னா மார்க்கத்துடைய அடிப்படையாக வந்திருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸையே எடுத்துக்கொள்ள முடியாது. யார் மூலமாக வந்தது? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா யார் மூலமாக பாதுகாத்தான்? சஹாபாக்கள் பதிவு செய்தாங்க, அமானிதமாக ஒவ்வொன்றாக அங்க பதிவு செஞ்சாங்க. காத்திபில் வஹி ஏன் நியமனம் செய்யப்பட்டார்கள்? அவங்க அமானிதமாக ஒப்படைத்தாங்க. அஹதீசுகளில் எண்ணற்ற அஹதீசுகள், சஹீஹான ஹதீஸ்கள் நம்மிடம் வந்திருக்கு. இதெல்லாம் யார் முதல் இதை சுமந்தவர்கள்? சஹாபாக்கள் தான். அப்போ நீ சஹாபாக்களை எடுத்து ஓரம் வச்சுட்டேன்னா உனக்கு என்ன அடிப்படையில நீ இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வ? மார்க்கத்துடைய அடிப்படையை விட்டாச்சு. அப்போ இங்க இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த விஷயம் புரிஞ்சுதா? சரி, அடுத்ததாக வசனம் இன்னும் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தானும் தன்னுடைய தோழர்கள் என்று தெரியப்படுத்தும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதருடன் சேர்த்து இணைத்து குறிப்பிட்டிருக்கிறான். இந்த வசனம் இன்னும் தெளிவு. சூரத்துல் யூசுஃபுடைய 108வது வசனம். குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரா. தெளிவு, எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அலா பஸீரா,
அன யாரு, அலா பசீரத்தின் அன வமனித்தபஅனி. என்ன வசனம் வருது பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நபியே நீ சொல்வீராக, இதுவே என்னுடைய தெளிவான நேரான வழியாகும். நான் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறேன். நானும் என்னை பின்பற்றுவர்களின் தெளிவான ஞானத்தையும் மீதே இருக்கிறோம். நானும் என்னை பின்பற்றவர் யார், ஒமனித்தபஅனி, அங்க யார் பின்பற்றினாங்க, சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விஷயத்துல அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். இந்த வசனம் தானே குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க சொல்லுங்க, என் வழி மட்டும் என்று சொல்லாதீங்க, அன வமனித்தபஅனி. அப்ப அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை சேர்த்து பதிவு செய்யறான். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த விஷயத்துல தான் தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ் தஆலாவே மக்களுடைய நிலை ரொம்ப அதிசயமாக இருக்கு. அல்லாஹ்வே தன்னுடைய நபியுடன் அவருடைய தோழர்கள் சஹாபாக்களை இணைத்து குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் நாம் யார் அவருடன் நாம் பிரிப்பதற்காக? இங்க என்ன அர்த்தம் கிடையாது, புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப நபியும் சஹாபாக்களும் ஒன்னா, அதை தரமா என்று சிலர் என்ன செய்வாங்க, இந்த வாதாடக்கூடிய சில நிலை இருப்பாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்லும், நீங்க சொல்லுங்க. நபி தானாக சொல்லல, நபியே நீங்க சொல்லுங்க, குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி, நான் அழைக்கின்றேன் அல்லாஹ்வின் பக்கம். எந்த எந்த நிலையில, அலா பசீரா, தெளிவு, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அலா பசீரத்தின், அன நானும், வமனித்தபஅனி என்னை பின்பற்றியவர்களும். இங்கு இந்த வசனத்திலும் என்ன தெளிவாக அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய விஷயங்களை இங்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். சரி, இதுவரை நாம பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம அடுத்த வசனங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நபியுடைய வழிமுறையும் முஸ்லிம்களுடைய வழிமுறையை விட்டு வேறு வழியை பிடித்தான் என்றால் அவன் வழிகேடுதான் என்று தெரியப்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அது சூரத்து நிசாவுடைய 115வது வசனம். وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரத்து நிசாவுடைய 115வது வசனத்துல சொல்லும் பொழுது, எவர் ஒருவன் நேர்வழி இன்னது என்று தனக்கு தெளிவான பின்னரும், இதுதான் நேரான வழி என்று தெரிந்த பிறகும் அல்லாஹ்வின் இறை தூதரை விட்டு பிரிந்து முஃமின்கள் செல்லாத வழியில் சென்றானோ அவன் செல்லும் தவறான வழியிலே செல்ல விட்டு நரகத்திலும் அவனை நுழையச் செய்வோம். அதுவே சென்றடையும் இடங்களில் மிக மோசமானதும் கெட்டதாகும். பாருங்க, அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வெறும் நபியை பற்றி சொல்ல, وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ. முஃமினீன்கள் அந்த காலத்துல யாராக இருந்தாங்க? அப்போ கைர சபீல் முஃமின் என்றால் முஃமின்கள் இல்லாத பாதைனா என்ன? முஃமின்கள் சஹாபாக்களுடைய பாதையில் இல்லாத வேறு பாதை எடுத்தனா நீ உன்னை சென்ற பாதையிலேயே உன்னை அந்த வழிகேட்டிலேயே அனுப்பிடுவோம். அது எங்க போய் உனக்கு கொண்டு செல்லும்? நரகத்துக்கு தான் கொண்டு செல்லும். அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் சலஃபுடைய விஷயத்துல அல்லது சஹாபாக்களுடைய புரிதலை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று வாதமோ அல்லது சிலர் விவாதம் செய்யக்கூடிய நபர்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள்லாம் இவ்வளவு தெளிவு இருக்கு. இந்த வசனத்துல ஒரு விஷயத்தை எங்கேயும் தெளிவுபடுத்துறேன்னா, இதுவே நாம இப்னு கஸீர்ல எடுத்து போய் பார்த்தோம்னா எத்தனை உலமாக்களுடைய கருத்தை நமக்கு சுப்ஹானல்லாஹ் பதிவாகும். நமக்கு தெரியும், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல இருந்தாங்க. 7ஆம் நூற்றாண்டுல இருந்தாங்க. அதுக்கு முன்னால் தஃப்சீர் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. எல்லாருடைய தஃப்சீருடைய தொகுப்பு தான் அது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, சுருக்கமாக, அந்த சுருக்கத்திலும் மிக நீளம் ரொம்ப நீளமாக தெரியப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சுருக்கங்க இருக்கக்கூடிய அனைத்து தஃப்சீர் தபரி, தஃப்சீர் பகவி, தஃப்சீர் ஜலாலைன், அதே மாதிரி குர்துபி, இப்படி என்ற தஃப்சீர் ஸுஹ்ரி ரஹ்மான் இவங்களுடைய எல்லாருடையதும் பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த ஒவ்வொரு வசனத்தை போய் பார்த்தோம்னா எல்லாமே இங்கு நமக்கு சஹாபாக்குடைய பின்பற்றுதலும் சஹாபாக்குடைய வழிமுறையின் பிரகாரம் நம்ம குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்வதுதான் நமக்கு வலியுறுத்தப்பட்டது. இது இல்ல நீ வழிகேடுதான், சந்தேகமே தேவை. இது இல்ல வழிகேடுதான்.
அதனால்தான் சூரத்து பக்ராவிலும் முதல் பக்கத்துல அலிஃப்லாமுடைய அந்த பக்கம் எடுத்து பரட்டி பார்த்தோன்னே அவர்களுக்கு சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாசு. அந்த காலத்தில் அந்த வசனம் இறக்கப்படும் பொழுது எந்த மக்கள் ஈமான் கொண்டிருந்தாங்க? இது யாருக்கு சொல்லப்படுது? முனாஃபிகளுக்கு சொல்லப்படுது. இவர்களுக்கு சொல்லப்பட்டார் ஆமினு கமா ஆமனன் நாஸ், மக்கள் ஈமான் கொண்டது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்க என்று இந்த நயவஞ்சகர்களுக்கு சொல்லப்பட்டால் என்ன சொல்றாங்க? அனுக்மினு கமா ஆமன சுஃபா. பாத்தீங்களா? இப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்ல. இந்த காலத்துல இந்த முனாஃபிகள் சொன்னாங்க, என்ன நாம் என்ன இந்த மடையர்கள் போல ஈமான் கொள்ளணுமா? சொல்றாங்களா இல்லையா? இவங்க மடையர் போல நம்ம ஈமான் கொள்ளணுமா என்று கேட்டவங்க. அதே இங்கு அவங்க ஈமான் கொள்ளும் போது அவங்க அவங்களுக்கு வகி வருதா? அப்ப நம்ம கேட்கணும், அண்ணனுக்கு வகி வருதா? யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு மனிதன் தன்னுடைய இந்த பிடிவாதத்தில். இமாம் மௌசை ரஹிமஹுல்லாஹ் சொன்னா பாத்தீங்களா, என்னதான் அவருடைய வார்த்தைகள் அலங்கரித்து சொன்னாலும் நீ நிலையாக சலஃபுடைய அந்த பாதையில் இரு. எப்போ உனக்கு இது விஷயம் தெரியும்? எப்போ விஷயம் தெளிவாகுமோ, அவருடைய வழிகேடுகள் பகிரங்காகுமோ, அப்ப நீ இங்க இருப்ப, நேரான வழியில இருப்பாய் என்று நமக்கு உபதேசம் செய்தார். இந்த வசனமும் நமக்கு தெரியப்படுத்துகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது கூறிய மாணவிகளே மற்றும் மாணவர்களே, ஹதீசுகள் எண்ணற்ற ஹதீசுகள் எல்லாத்தையும் பதிவு செய்யணும்னா அது பெரிய ஒரு புத்தகம். சில ஹதீசுகள் நமக்கு நான் இங்கு பதிவு செஞ்சிருக்கிறேன். அத முதல் விஷயம் பார்க்கும் பொழுது சுனன் அபி தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ் 4607வது ஹதீஸ். அநேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தரக்துகும் அலல் பைதா. இந்த ஹதீஸ்ல தரக்துகும் அலல் பைதா இருக்கு. இன்னொரு ஹதீசுகள் மற்ற ஹதீஸ்கள்ல தரக்துகும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், நான் உங்களை வெள்ளை நிற பாதையில் தெளிவான இஸ்லாத்தின் மீது விட்டு செல்கிறேன். இதன் இரவும் பகல் போல் தெளிவானது. இரவே பகலை போல தெளிவானது என்றால் இதனுடைய பகல் எப்படி வெளிச்சமாக இருக்கும், தெளிவாக இருக்கும்? இதுல இருந்து யார் வழி கெடுவா? எனக்கு பின் அதை விட்டு விலகுபவர் அழிந்து போவார். தானாகவே அழிந்து விட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் தவிர இந்த பாதையை விட்டவன் விளங்க மாட்டான் என்று கூறினார்கள். ஆனா நிலை பாருங்க, இங்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனும் மற்றும் சுன்னாவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க? வழிகேட்டுல விடுகிறாங்க. ஏன் வழிகேட்டு விட்டாங்க? சஹாபாக்குடைய வழிமுறையை விட்டதுனாலதான். சஹாபாக்குடைய புரிதல், குர்ஆன் எப்படி புரிஞ்சாங்க, எப்படி அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறான், இதை எப்படி எடுத்துக்கொண்டாங்க அப்படிதான் எடுத்துக்கணும். நான் அதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னேன். அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்துல எப்படி அவங்க ஈமான் கொண்டு அப்படி ஈமான், வானவர்கள் மீது எப்படி ஈமான் கொண்டு அப்படி, தூதர்கள் மீது எப்படி அவங்க ஈமான் கொண்டார்கள் அப்படி, மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவங்க நபி இருந்தாங்க. மௌத்தானுக்கு பிறகு எல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க. அப்படிதான் இருந்தாங்க. மறைவான விஷயம் எல்லாம் தெரியாது. இல்லைன்னா என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு வந்து உதவி செய்யறாங்க என்று ஆதாரம் காட்டுறாங்க. மறைவான கல்வி அவருக்கு இருக்கு என்று எங்கிருந்து ஆதாரம் எடுத்துட்டு வரான்? ஹதீசுகளிலும் மற்ற வசனங்களும் அழுப்பி அர்த்தத்தை மாற்றி சாயத்தை பூசி தனக்கு சாதகமா அமைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் முஸ்தான். இதுக்கு ஒரே தீர்வுதான் மன்ஹஜு ஸலஃப். ஸலஃபுடைய பாதையில் நாம குர்ஆனையும் சுன்னாவையும் குறித்தோம் என்றார். இது முதல் ஹதீஸ் நாம பார்த்தோம். அடுத்ததாக நாம பார்க்கும் பொழுது அதே ஹதீஸ்ல இன்னொரு அறிவிப்புல வரக்கூடிய வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தாங்க. மிகவும் உருக்கமான ஒரு உபதேசம் செய்தாங்க. இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அந்த ஹதீஸ்ல ரொம்ப எங்களுக்கு உள்ளத்தை மிகவும் நம்முடைய கண்கள் கலங்கக்கூடிய அளவுக்கு உபதேசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க. நாங்க நினைத்தோம் இதுதான் இறுதி உபதேசமாக இருக்கும், அப்படிங்கிறத எங்களுக்கு வசியத் செய்யுங்க. அப்ப அந்த வசியத்துல இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது. என்ன? மை யஈஷ் மின்கும் பாதி, இரண்டாவது ஹதீஸ் இன்னைக்கு அனுப்பப்பட்ட பிடிஎஃப்ல இருக்கும். மை யஈஷ் மின்கும் பாதி, எனக்கு பிறகு யார் வாழ்வார்களோ ஃபஸயரா இஃப்திலாஃபன் கஸீரா, நிறைய பிளவுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இதற்கு என்ன தீர்வு? இப்ப நம்ம பாக்குறோம், குழப்பம் இருக்கா இல்லையா? நிறைய குழப்பம் உஸ்தாத், எது எப்படி புரிய மாட்டேங்குது. எல்லாமே என்ன ஒரு பிளர்ரா தான் இருக்கு. அதான் இது பண்ண பிளர்ரா தான் போயிட்டு இருக்கு. யாரை பார்த்தாலும் அதான் சொல்றான். நம்ம கூட அதை சொல்ல முடியல. அவன் குர்ஆன் அதையும் சொல்லிட்டவனே நமக்கு வாயடிச்ச மட்டும் தான் ஆயிடுது.
அதை வச்சு அவன் என்ன விளையாடுறான் என்று நமக்கு தெரிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, நமக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. என்ன? அலைக்கும் பி சுன்னதி, ஏன் என்னுடைய வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பிடிச்சிட்டாங்களா இவ்வளவு? இல்லையே, அவ்வளவு முடிக்கலையே. அது பிறகு சுன்னத்தில் குலஃபா அர் ராஷிதீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வழிமுறை தேவையில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்க மாட்டாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சுன்னா, தன்னுடைய வழிமுறை சுன்னத்துல் குலஃபா ராஷிதீன் அல் மஹ்தியின், அல் மஹ்தியின் என்ற ராஷிதீன், இந்த ரெண்டு தன்மை மிகவும் முக்கியமானது. அர் ராஷித் என்பது பிழையிலிருந்து தவிர்க்கப்பட்டவர்கள். பிழை அல்லாஹ் தஆலா அவங்கள அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல குறிப்பாக நேர்வழி பெற்ற ஹிதாயத்தை பெற்றவர்கள். ஒன்று ஹிதாயத்தை பெற்றவர்கள், அல் ராஷித் நேர்வழி பெற்றவர், இரண்டும். அப்ப நேர்வழி பெற்ற தவறான வழியில் செல்லாதவர்கள், ஹிதாயத்தை பெற்றார்கள் என்றால் வழிகேட்டில் விழாதவர்கள், அல் மஹ்தியின் அல் ராஷிதீன். பிறகு என்ன செஞ்சாங்க? அப்து அலைஹா பின் நவாஜிஸ், இதை நீங்க ரொம்ப கடுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. இது ஒரு சொல்யூஷன். சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, சஹாபாக்குடைய வழிமுறை. இத மிக கடவாய்ப்பல்ல, நீங்க என்ன செய்யுங்க? பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக என்ன சொன்னாங்க? அடுத்த சொல்யூஷன், வஇய்யாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், பிதஅத்தான விஷயத்திலிருந்து விலகிருங்க. சுன்னத்தை மட்டும் பின்பற்ற என்று சொல்லிவிட்டு இருக்காத, பிதத்திலிருந்து நீ விலகி இரு. நேர்மையான விஷயங்கள், நன்மையான விஷயம் செய்யறோம் என்று சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து விலகி இருக்கும். அப்போ சுன்னத்தை பின்பற்றும் பொழுது அதுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய பிதஅத், வஇய்யாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர் فإن كل محدثة بدعة وكل بدعة فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة. இன்னொரு அறிவிப்புல நமக்கு وكل ضلالة في النار என்று வருகின்றது. இங்கு இந்த ஹதீஸில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? சஹாபாக்களுடைய வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. இதை இல்லாதனாலதான் பிரச்சனைகள் நிறைய வரும். சுன்னா பற்றி பிடிச்சிட்ட, இந்த சுன்னாவை புரிந்தது யார்? சஹாபாக்கள். அவங்களை நீ விட்டியே. அடுத்ததாக அல் மஹ்தியின் நேர்வழி பெற்றவர்கள். அப்ப என்ன அர்த்தம்? அதற்கு எதிர்மறை வழிகேட்டிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு. அர் ராஷிதீன் ருஷ்து, ருஷ்து நேரான விஷயம் அல்லது பிழைகளிலிருந்து அவங்க பிழை அளிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. என்ன அர்த்தம்? வழிகேட்டு உடைய செல்லக்கூடிய தவறான ஒரு சிந்தனையுடைய விஷயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார். ராஷித் ருஷ்து கைடன்ஸுக்கு சொல்லப்படும். நீங்க அகராதில போனீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் கிடைக்கும். உலமாக்களுக்கு நமக்கு இதோடைய வித்தியாசங்களை நமக்கு தெரியப்படுத்துவாங்க. ராஷித் அல் மஹ்தி. அல் மஹ்தி மினல் ஹிதாயா, the one who got guidance, நேர்வழி பெற்றவர்கள். அல் ஹிதாயா நேர்வழி, மஹ்தி யார் அதை அந்த பாதையை பெற்றார்கள். the one who guided. சரி, அதுக்கு பிறகு அடுத்த ஹதீஸ் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ், திர்மிஸில வரக்கூடிய 2641வது ஹதீஸ். சரி, இது கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்ளலாம். இதுல அது பிரபலமான ஹதீஸ், நீண்ட ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரேலுகள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள், நசாராக்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். வஸதஃப்தரிகு உம்மதி, என்னுடைய கூட்டமும் பிரியும், என்னுடைய சமுதாயம் பிரியும். எவ்வளவு? அலா 73 ஃபிர்கா, 73 கூட்டங்கள் பிரியும். குல்லுஹும் ஃபின்னார் இல்லா வாஹிதா, எல்லாருமே நரகத்தில் செல்வாங்க, ஒரே ஒருவர். மன்ஹியா யா ரசூலல்லாஹ், இந்த ஒருவர் யார்? இந்த ஒரு கூட்டம் எது என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா அனா அலைஹி வ அஸ்ஹாபி, நான் எந்த பாதையில் இருக்கிறேன், வஸ்ஹாபி என்னுடைய சஹாபாக்கள் எந்த பாதையில் இருக்கிறாங்களோ அந்த பாதையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நேர்வழி பெற்றாங்க, அவங்க தான் சொர்க்கத்தில் செல்வாங்க முதல் கட்டத்தில். அப்ப இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இருக்கக்கூடிய வழி என்று சொல்லல, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழிமுறையில் இருக்கின்றார்களோ இந்த ஹதீஸும் நமக்கு தெரிய வருகின்றது. நபி சஹாபாக்களுடைய விஷயங்கள் மிக மிக அவசியமானது. இப்போ சஹாபாக்களை விட்டோம் என்றால் நினைக்கக்கூடிய மாணவர்களே, சஹாபாக்களுடைய வழிமுறையை விட்டும் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்வதற்கென்றால்
நாம குர்ஆன் ஹதீஸை விடக்கூடிய நிலையே இருக்கு. ஏன்னா எந்த அடிப்படையில நீ குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸுகளுடைய வசனங்களையும் நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொள்ற? சஹாபாக்கள் தானே பதிவு செஞ்சாங்க. நம்பிக்கை வைக்கிறியா இல்லையா? அவங்க உண்மையாளர்களாக இதை பதிவு செஞ்சிருப்பாங்க, இதுல குளறுபடிகள் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஹதீஸுகளை அவங்க அமானிதமாக ஒப்படைத்திருப்பாங்க என்று நம்பிக்கை கொள்றோமா இல்லையா? நம்பிக்கை கொள்ளக்கூடிய அதே நிலையில்தான் அவர்கள் சொன்ன புரிதல் அல்லாஹ் தஆலா அங்கீகரிச்சிட்டான். அவங்க சொன்ன விஷயத்த எப்படி புரியணும் என்று நமக்கு கற்றுத்தந்ததை அதன் பிரகாரம் நாம் எடுத்துக்கொண்டு செல்லும் போது நமக்கு பிரச்சனை வராது. இல்ல சஹாபாக்கள் வேண்டாம் என்றால் நீ குர்ஆனையும் ஹதீஸையும் நிராகரிக்கிறதா அது ஒரு யதார்த்தமான நிலை வரும். இல்ல சஹாபாக்கள் அப்ப குர்ஆனை யார் கொண்டு வந்தாங்க? அல்லாஹ் தஆலா அவங்க மூலமா தான் பாதுகாத்து. சஹீஹான ஹதீஸுகள் யாரு நம்ம இந்த உம்மத்து வரைக்கும் ஒப்படைத்தாங்க? சஹாபாக்கள் தான். இந்த இது அனைத்துமே என்ன? சஹாபாக்கள், குறிப்பாக சலஃப். சலஃபுடைய அர்த்தம் மன்ஹஜு சலஃப் என்றால் என்ன? இது ரெண்டும் எதை குறிப்பிடுகின்றது? சஹாபாக்களை குறிப்பிடுகின்றது. சஹாபாக்களை பற்றி குர்ஆனுடைய வசனங்கள், எண்ணற்ற வசனங்கள் பொதுவாகவும் பெயர் சூட்டியும் அவங்களுடைய ஈமானுடைய விஷயத்தையும் அவர்களுடைய வழிமுறையையும் நபி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? மிகவும் என்ன உறுதியாக தெரியப்படுத்துறேன். இதை விட்டனா போச்சு, நீ இவங்களை போலதான் ஈமான் கொள்ளணும், இவங்க கூட தான் நீங்களே இருக்கு என்று முழுமையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஹதீஸ்களில் எண்ணற்ற ஹதீஸ்கள் நமக்கு சொல்லப்படும். அவங்க கண் முன்னால் பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொன்னாங்களோ அதை கேட்டு அமல்படுத்தி அதை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்விடம் அதை அங்கீகாரம் பெற்றவர்கள். தவறாக புரிந்தா உடனே வஹி வந்திருக்குமா இல்லையா? எல்லாமே அவர்கள் அமல்படுத்தி காண்பித்து போனாங்க. அதனால்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லும் பொழுது இத்தபி வலா தத்தபி இத்தபி வலா தப்தபி, நீ என்ன செய்யுங்க, வெறும் பின்பற்றுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை கொண்டு நீங்க பின்பற்றிக் கொள்ளுங்க. வலா தப்தபி, புதிதாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தாதீங்க. அதே மாதிரி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கூட தெரியப்படுத்தினாங்க, லை யுஸ்லிஹ ஆகிருஹும் இல்லா மா அஸ்லஹ அவ்வல். பின்னால் வந்த சமுதாயம் அவர்கள் அதுவரை வெற்றி பெற முடியாது எதுவரை முந்தைய சமுதாயங்கள் அவர்கள் வெற்றி பெற்ற வழிமுறையை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். லை யுஸ்லிஹ ஆகிருஹும் இல்லா மா அஸ்லஹ அவ்வல். முதல் சமூகத்தினருக்கு எந்த வழிமுறை இஸ்லாம் அவர்களை சீர்படுத்தியதோ பிறகு வரக்கூடிய சமுதாயத்திற்கு அந்த வழி எடுத்துக்கொள்ளாமல் இவர்களுக்கு சீரான விஷயங்களை அமையாது, சீரழிவு தான் இருக்கும். கணிச்சுக்குரிய மாணவர்களே, நம்ம இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் புரிந்திருப்போம். மன்னிக்கணும், கொஞ்சம் வேகமாக இருந்திருக்கும் நர்ஸு. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நிதானமாகவும் கேளுங்க, ஆடியோவும். அதே மாதிரி உங்களுக்கு நோட்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அடுத்த அமர்வுல நம்ம அடுத்தது ஒவ்வொன்றாக ஷேக் உமர் பாஸ்மோல் ஹஃபிதஹுல்லாஹ் அவங்க இதெல்லாம் மன்ஹஜு ஸலஃப் எல்லாம் கிடையாது என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. அந்த விஷயத்தை ஒவ்வொன்றாக நாம் அறிவோம். இதை எது மன்ஹஜு ஸலஃப், எது நம்முடைய சஹாபாக்குடைய தாபிகளுடைய வழிமுறை என்ற விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته.